அன்பு நேயர்களுக்கு வணக்கம். ஐயனார் துணை சீரியலில் 14ஆம் தேதி ஜூன் மாதம் 2025 என்ன நடந்திருக்குன்னு ஒரு ரிவ்யூ பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம சேரன் அந்த பொண்ணோட கவிதா கூட பேசிகிட்டு இருக்காங்க, வாட்டர்மெலன் ஜூஸ் சாப்பிட்டுக்கிட்டே. அப்போ பேசும்பொழுது எப்படிங்க நீங்கள் இதுக்கு சரின்னு சொன்னீங்க, முன்னாடி நம்ம 2 பேரும் தனியாக பேசினப்ப நீங்கள் இல்லை உங்கள் குடும்பத்தை விட்டுட்டு வரணும், தனி குடித்தனம் வந்தால் தான் அப்படின்னு சொன்னீங்கல்ல அப்படின்னு நம்ம சேரன் கேட்டோன்னே, இப்போது அதனால தான் சரின்னு சொன்னேன், உங்கள் தம்பியெல்லாம் சரின்னு சொல்லிட்டாங்க, எல்லாரும் பேசி முடிவு பண்ணி சொன்னேன்னு சொன்னாங்க, நீ யார் சொன்னது அப்படின்னு இவர் ஷாக் ஆகி போய் அதுக்கு மேலே அங்கே இருக்க முடியாது, அந்த வர்றேங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு கோச்சுக்காதீங்க, இந்த வர்றீங்க ஒரு அவசரமான வேலை அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வர்றாரு. வீட்டுக்கு சேர் எடுத்து போட்டு உட்கார்றாரு. இப்போ புது சேரனை நம்ம பார்க்குறோம். இந்த மாதிரி சேரனை நம்ம பார்த்ததே இல்லை, வித்தியாசமான சேரன். கோவம் ஆத்திரமாக உட்காந்துருக்காரு. உடனே பசங்க என்னண்ணே சமைக்கலையா, சோறாக்கலையா அப்படி இப்படின்னு கேட்டப்போ, ஏன்டா நீங்களே சமைச்சு சாப்பிடு. நாங்களா? யார் சமைக்கிறது? நீங்கள் சமைக்கிறது தான் நீங்கள் தான் முடிவு பண்ணியிருப்பீங்களா? நீங்கள் யாரை இவங்க சமைச்சு சாப்பிட்றதா? என்னன்னே சொல்கிறேன்னு. ஏன் நான் போன பிறகு என்னை கல்யாணத்தை முடிச்சு என்னை கழுத்து பிடிச்சி தள்ளி வெளியில் அனுப்பலான்னு முடிவு பண்ணிட்டீங்களேடா, அப்புறம் நீங்கள் தானே சமைச்சு சாப்பிடுவீங்க, அது மாதிரி சாப்பிடுங்க அப்படின்னு. அண்ணே என்னண்ணே தெரியும்டா, எல்லாம் தெரியும், எனக்கு எல்லாம் தெரிஞ்சுட்டு தான் வரேன், அந்த பொண்ணு கவிதாவை பார்த்துட்டு தான் வரேன். எப்பா நீ எதுவும் சங்கடப்படாதப்பா, எதுவும் கோச்சுக்காதப்பா, நீ வேணா உள்ளே போயிருப்பா, நான் இவங்கள்ட்ட கொஞ்சம் பேசணும் அப்படின்னு நிலாவை பார்த்து சொல்கிறாரு. அந்த பொண்ணு சங்கடப்பட்டுக்கிட்டு நம்மளும் தானே கல்பிரிட்டு அப்படின்னு அப்படியே நிற்கிது அந்த பொண்ணு. அப்போ ஏன்டா என்ன தைரியத்திலடா போய் சொல்லிட்டு இருந்தீங்க அப்படின்னு. அண்ணே மன்னிச்சுண்ணே, எனக்கு வேறு வழி இல்லைண்ணே, இப்படியே சென்டிமெண்ட்டாக பேசிகிட்டே இருந்து என்னண்ணே பண்ணுறது அப்படின்னு அவன் பாண்டியன் சொல்கிறாங்கண்ணே. இப்போ ஓவராக சீன் போடாதனே என்னண்ணே அப்படின்னு இவன் சொல்கிறேன். அண்ணே நீ போகிறேன்னு சொன்னி நான் எப்படி அழுதேன்னு தெரியுமா, ஏன்டா பல்லவா உன்னால் நான் இல்லாமல் இருந்துட முடியுமாடா அப்படின்னு. என்னால் இருக்க முடியாதுண்ணே, ஆனால் அதுக்காக என்னோடக்குன்னு பார்த்துட்டு உன்னை இப்படியே விட்டுற முடியுமாண்ணே, உனக்கும் வாழ்க்கை வேணும்னாலே அப்படின்னு அவன் சொல்கிறேன். டே என்னடா நினச்சிட்டுருங்க, அதுதான் சந்தோஷம் நினைக்கிறீங்களா? ஒருத்தரோட சந்தோஷம் இதுதான் அவங்க தான்டா நிர்ணயிக்கணும், என்னோட சந்தோஷத்தை இன்னொருத்தர் முடிவு பண்ண முடியாதுடா, நீங்களே அப்புறம் அதான் எனக்கு சந்தோஷம் நினச்சிட்டு இருந்தீங்க, அது ஒன்றும் எனக்கு சந்தோஷம் இல்லைடா, என் தம்பிகளோடு இருக்கணும்டா, ஒன்றா இருக்கண்டா, ஒவ்வொரு நேரம் உங்களுக்கு சமைச்சு கொடுத்து சாப்பிட வச்சு தூங்க வைக்கிறதுல எனக்கு எவ்வளோ சந்தோஷம் தெரியுமா. உங்களுக்கு ஏன்னா எனக்கு 32 வயசு ஆயிடுச்சு, உங்களுக்கு கவலையாக இருக்கலாம், ஊரில் உள்ளவங்க கவலையாக இருக்கலாம், எனக்கு அதை பற்றி கவலையே இல்லைடா, எனக்கு இதாண்டா பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பேசி, என்னால் உங்களை விட்டுட்டுலாம் போக முடியாதுடா, அதுக்காக வேண்டி நீங்கள் கல்யாணம் முடிச்சு போக வேண்டாம்லாம் சொல்ல மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சால் நீங்கள் வாட்டில் உங்கள் இஷ்டத்துக்கு போய்க்கலாம், என்ன வேணாலும் செஞ்சுக்கலாம், ஆனால் நான் உங்களை விட்டுட்டு நான் போகவே மாட்டேன்டா அப்படின்னு சொல்லும் பொழுது, அப்புறம் ஏப்பா உன்ட்டே நான் திரும்ப கேட்டேன்லப்பா, நீ கூட சொல்லலை இல்லைப்பா, ஓ இவனுங்களை மாதிரி நீ எனக்கு நல்லது நடக்கணும், நான் அதுதான் சந்தோஷப்படுவேன் நீயே நினச்சிட்டேன் இல்லைப்பா, அதெல்லாம் எனக்கு சந்தோஷம் இல்லை அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்புறம் அண்ணே மன்னிச்சுக்கண்ணேன்னு இந்த பசங்களாம் கொஞ்சிறதும் கெஞ்சிறதும் கண்ணத்தை பிடிக்கிறதும், அப்புறம் ஒரு சிரிப்பு அவர் சிரிக்கிறதும், இந்த மூக்கில் தான் பாயிண்ட்டுங்குவாங்க, அது மாதிரி அந்த பையன் கோவப்படும் பொழுதும் மூக்கு ஒரு விதமாக இருக்குது, சந்தோஷமாக இருக்கும் பொழுது ரொம்ப நல்லா இருக்குது. அருமையான சீரியல்.